எவ்வளவு பெரிய குற்றம் அது. எங்க திருநெல்வேலியில வந்து பாத்தீங்கன்னா யாருமே ஜாமீன்ல கூட விட மாட்டேங்கிறாங்க. ஆனா முதலமைச்சர் இன்னைக்கு பெரிய கத்தியை எடுத்து கொடுத்து வெட்டுறேங்கிறாங்க. இதுதான் இன்னைக்கு அவர்களுடைய எதிர்ப்பு. அது மட்டும் இல்ல, ஒரு சின்ன ட்வீட் அரசாங்கத்தை எதிர்த்து போட்டா உடனடியாக அரெஸ்ட் பண்றாங்க. ஆனா பிரைம் மினிஸ்டர் கொலை செய்வேன்னு சொன்னார் ஒரு திமுக. எஃப்ஐஆர் கூட இன்னும் போடல. எந்த விதத்துல நியாயம் அது? அப்ப இந்த ஆட்சி ஒரு சார்பான ஆட்சி. இந்த காவல்துறை திமுகவுடைய ஏவல் துறையாக இருக்கு. ஆனா இன்னைக்கு அவர்களுடைய ஆட்சியிலேயே, மதிப்புக்குரிய ஸ்டாலின் முதலமைச்சருடைய ஆட்சியிலேயே இன்னைக்கு காவல்துறை குறையோடி விட்டதும் இல்ல, காவல்துறை எங்க இருக்குங்கிறே தெரியல. இவ்வளவு பெரிய கத்தியை வச்சுட்டு நீட்டிட்டு இருக்கிறாங்க. இந்தாங்க உதயநிதி ஸ்டாலின் அவர்கள். அப்ப எல்லாரும் ஆளை வெட்டினாதான் எஃப்ஐஆர் போடுவாங்க, யாருமே வெட்டுறது இல்லையே. இது வந்து எவ்வளவு கேள்விக்குரியமான விஷயம் அது. நான் வந்து குறை சொல்லல. துணை முதலமைச்சர் இவ்வளவு பெரிய கத்தி வச்சிருக்காரு, நான் குறை சொல்ல மாட்டேன். ஆனா இதே மாதிரி வச்சிருந்த ஆட்களை எஃப்ஐஆர் போட்டு உள்ள தள்ளிருக்கீங்க. அதனால இப்போ சாதாரண ஒரு மனிதனுக்கு ஒரு நீதி, துணை முதலமைச்சருக்கு ஒரு நீதி அப்படின்னா நாட்டுல எப்படி நீதி இருக்கும்?